ஓம் மகா கணபதியே போற்றி, ஓம் கோவிந்தா போற்றி. இன்றைக்கி நம்ம எல்லோரும் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற பாடல் எண் 45 தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருளிய ஸ்ரீரங்கம் பெருமாளை பற்றிய மிகச்சிறந்த புகழ்பெற்ற பாடல். எல்லோருக்கும் இந்த பாடல் தெரிஞ்சிருக்கும். இந்த பாடலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த தொண்டரடிப்பொடி ஆழ்வாரை பற்றிய மிக சுருக்கமான செய்தியை தெரிஞ்சுக்கலாம். இவருடைய இயற்பெயர் விப்ரநாராயணர். இவர் பெருமாளின் வனமாலின் அம்சமாக கருதப்படுகிறார். தினந்தோறும் பூக்களை கொண்டு மாலை கட்டி பெருமாளுக்கு சாத்துவது இவருடைய வழக்கம். இவரை சோதிக்க எண்ணிய பெருமாள் இவருக்கும் தேவதேவி என்ற தாசி பெண்ணுக்கும் உறவு ஏற்படுத்துகிறார். அதன் மூலமாக விப்ரநாராயணர் தனது முழுமையான செல்வத்தை இழந்தார். அதன் பிறகு என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் பெருமாள் வேற ஒரு சிறியவன் வடிவில் கோவிலில் இருந்த ஒரு பொற்கிண்ணத்தை கொண்டு போய் இந்த தேவதேவியின் வீட்டில் விப்ரநாராயணர் கொடுக்க சொன்னதாக கொடுத்துட்டார். அதன் பிறகு விசாரிப்பின் போது விப்ரநாராயணர் கைது செய்யப்படுகிறார். அரசன் கனவில் பெருமாள் விப்ரநாராயணன் உயர்ந்த பக்தியை உணர்த்தி விப்ரநாராயணர் விடுவிக்கப்படுகிறார். இப்படி தான் அவரை ஆட்கொண்டார் பெருமாள். அதிலிருந்து விப்ரநாராயணர் பெருமாளுக்கு மட்டும் இல்லாமல் அவருடைய அடியவர்களுக்கும் அடியவராக இருக்கின்றார். ஆகவே அவர் பெயர் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். அவர் அருளிய மிகச்சிறந்த பாடல் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. இந்த பாடலில் பெருமாளை பற்றி 3 விதமாக அவருடைய வடிவத்தையும் 3 விதமாக அவருடைய குணத்தையும் பற்றி விவரிக்கிறார். பச்சை மாமலை போல் மேனி. மலை நிறைய பச்சை மரங்கள் கொடிகள் நிறைந்த செடிகள் கொடிகள் நிறைந்த மலை. அது என்ன மலை? மாமலை, பெரிய மலை. அந்த மாதிரி இருக்கான் அவருடைய வடிவம், உருவம். பச்சை மாமலை போல் இருக்கிற பச்சை மலையெல்லாம் பெருமாள் ஆயிட முடியாது. மாமலை போல் நம்ம எல்லோருக்கும் தெரியும். அவர் வாமன அவதாரம் முடித்து வாமன அவதாரத்தின் போது உலகத்தை ஈரடிகளால் அளந்தார். அப்போ எவ்வளவு பெரிய உருவம் எடுத்தார். அவ்வளோ பெரிய உருவம் எடுத்தவரை கொண்டு போய் ஒரு மலையை வச்சு மலை தான் பெருமாள்னு சொல்ல முடியுமா? ஆகவே பச்சை மாமலை போல், மலையே பெருமாள் இல்லை, அதை போல் இருக்கிறார். நமக்கு சிற்றறிவுக்கு தெரிந்துக்கிறதுக்காக அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. பச்சை மாமலை போல் மேனி. பவளவாய் கமலச் செங்கன். அவருடைய வாய் பவளம் போன்று செக்க செவேலு சிவந்து காணப்படுகிறது. பவளவாய். கமலச் செங்கன். அவருடைய சிவந்த கண்கள் கமலம் போல, தாமரை போல, அதாவது செந்தாமரை கண்ணன். தாமரை கண்ணன், செந்தாமரை கண்ணன். ஆக 3 விதமாக விவரிக்கப்படுகிறார். பெரிய பச்சை நிறத்தில் உள்ள மலையில் பவளம் போல சிவந்த உதடுகள், சிவந்த செம்மையான தாமரை மலர்கள் போன்ற கண்கள். இந்த பச்சை, இதை இன்னொரு விதமாகவும் பார்ப்பாங்க. பச்சை மலை, பச்சை மரகதக்கல். அவருடைய உருவம் பெரிய மரகதக்கல். பவளவாய், பவளக்கல். இந்த பவளக்கல் சிவப்பாக இருக்கும், மரகதக்கல் பச்சையாக இருக்கும். அந்த மரகத கல்லில் பவளக்கல்ல பொதித்த மாதிரி அழகான உருவம். அதில் 2 கமலச்செங்கன், தாமரை போன்ற கண்கள். இந்த மாதிரி அவருடைய உருவத்தை விவரிச்சிருக்கார். அப்படி அந்த உருவத்தை கண்டு வணங்கும் பக்தர்களுக்கு, அடியவர்களுக்கு அவர் எப்படி இருப்பார்? அச்சுதனாக இருப்பார். அவர்களை கைவிட மாட்டார். அவர்கள் படுகின்ற துயரத்தையும் துன்பத்தையும் பார்த்து இருக்காமல் உடனடியாக அதை சரி பண்ணி கொடுத்துருவார். அதுதான் அச்சுதா. அச்சுதனாக இருந்து ஆட்கொள்வார் அடியவர்களை. அந்த அச்சுதன் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன்
அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும். அவர் அமரர்களுக்கு ஏராக இருக்கின்றார். அமரர்கள் தேவர்கள். தேவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் உடனடியாக அவங்க எங்கே போவாங்க? பெருமாள் போய்ட்டு முறையிடுவாங்க. பெருமாள் போய் போரிட்டு அந்த அசுரர்களை அழித்து சரி பண்ணி கொடுப்பார். அதாவது தேவர் தேவனாக இருப்பார், தேவர்களுக்கு தலைவனாக இருப்பார், தேவர்களுக்கு ஏராக இருப்பார். அதான் அமரர் ஏரே. தேவர்களுக்கு தலைவனாக இருக்க அதே பெருமாள் சற்றே கீழே இறங்கி வந்து யாதவ குலத்தில் ஆயர்குல கொழுந்து, ஒரு பெரிய மரம் இருக்கு, மரம் துளுத்து துளுத்து மேலே கொழுந்து வருது. அதே போல ஆயர் குலத்துக்கு கொழுந்தாக குல விளக்காக இருந்தார். இதுலேருந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். கீழ் உலகத்தில் ஆயர் குலத்துக்கு கொழுந்தா இருக்கார், மேல் உலகத்தை தேவர்களுக்கு தேவனாக இருக்கிறார். அப்படின்னா அவர் எளிமையானவரும் கூட, எல்லா இடத்திலும் இருப்பவர், எல்லோருக்கும் அருள்பாலிப்பவர், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற நிலை பார்க்காது எல்லோருக்கும் அருள்பவர். அச்சுதா அமரர் ஏரே ஆயிரம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன். நாங்கள் திருவரங்கத்தில் நீங்கள் தேவலோகத்திலிருந்து இறங்கி வந்து இங்கே எங்களுக்கு காட்சி கொடுத்துட்டுருக்கீங்க. எப்படி? பச்சை நிறத்துடனும் பவள செவ்வாய் கமல செங்கன் அந்த மாதிரி பார்த்து உங்களை நாங்கள் ரசித்து கொண்டிருக்கின்றோம், அதில் சந்தோஷப்படுறோம். அந்த நிலையை விட்டுட்டு நீங்கள் எங்களுக்கு இந்திரலோகம் கொடுக்குறீங்க வச்சுக்கோங்க. இந்திரலோகம்னா தேவலோகம், பரமபதம், பெருமாளின் திருவடிகள். அது நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அப்போ உங்களை நான் ரசிக்க முடியாது இந்த மாதிரி. ஆகவே எனக்கு அது வேண்டாம், நான் இங்கே தான் இருக்கணும். அந்த இந்திரலோக பதவி வேண்டாம், பரம பதவி வேண்டாம், நான் இங்கே தான் இருக்கணும். இங்கே ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். நம்ம ஆஞ்சநேய சுவாமிகள் கூட ராமாயணத்தில் பரமபதம் எனக்கு வேண்டாம், நான் பூலோகத்திலே இருக்கணும், எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கின்றதோ அங்கே போய் நான் இருக்கணும்னு சொன்னாரா இல்லையா? அதே போல் உங்களோட பரமபதத்தை இங்கே கொடுத்தா கூட அந்த சுவை எனக்கு பத்தாது. ஏன்னா நீங்களே மேலிருந்து இறங்கி வந்து திருவரங்கத்தில் ஸ்ரீரங்கத்தில் இந்த பச்சை நிறத்துடன் பவள செவ்வாயுடன் கமல செங்கனுடன் எங்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த அழகில் நாங்கள் சொக்கி போயிருக்கின்றோம். அதுதான் எங்களுக்கு தேவை. ஆகவே எங்களுக்கு இதுவே போதும், இதுவே பெரிய பாக்கியம் அப்படிங்கிறார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். அவ்வளவு சிறந்த பாடல். இந்த பாடலை சொல்லி சொல்லி நம்ம பெருமாளை வணங்கும் பொழுது நாமும் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் எப்படி பெருமாளின் அழகில் சொக்கி போனாரோ நாமும் அதில் சொக்கி போவோம். பெருமாளும் தேவர்கள் ஆயர்கள்னு நிலை பார்க்காமல் நம்மை ஆட்கொண்டு அச்சுதனாக வந்து நமது துயரங்களை துன்பத்தை போக்கி அருள்வார். அவ்வளவு சிறந்த பாடல். மறுபடியும் பாடலை பார்க்கலாம். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. ஓம் கோவிந்தா போற்றி. தவறாமல் உங்கள் கருத்துக்களை அந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓம் கோவிந்தா போற்றி, அச்சுதா போற்றி, ரங்கநாதா போற்றி 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 போற்றி.